Hi friends, welcome to Ranchi Cooking and Vlog channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல plain biryani with egg recipe எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர்ல 6 ல இருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு இன்னைக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதுல 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாதிக்காய். இது நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லனா வேணாம். ஏன்னா இது ஆப்ஷனல் தான். 4 பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 20 ல இருந்து 25 பல் நான் பூண்டு எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதா எடுத்து வெட்டி வச்சிருந்தேன். அதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப நான் பிரியாணி இலை சேர்த்திருக்கேன். 3 பிரியாணி இலை ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நான் கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப மணமா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் 2 ல இருந்து 3 தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் இப்ப சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இதுலயும் நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப ஒரு 2 நிமிஷம் நீங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். இப்ப தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் நீங்க வதக்கினா போதும். இன்னைக்கு நான் எக் பிரியாணிக்கு நான் 2 மசாலா பொருள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். அது பாத்தீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதாவது மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா இன்னொரு 1 ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிறது 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். 4 ஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா வேற எதுவுமே நான் சேர்க்கல. ஸோ நான் சேர்த்திருக்கிறது மிளகாய் தூள் அண்ட் பிரியாணி பவுடர் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்க சேர்த்துக்கோங்க. அது இல்லாம 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்சிமம் ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்ப மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரைஸ் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி நான் 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். இப்ப நான் அதை சேர்த்துக்கிறேன்.
இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சரி, நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்ததுனால 2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வேகட்டும். ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ அதனால ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எக் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 3 எக் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமா வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரம் மசாலா சேர்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ நான் குக்கர்ல விசில் போட்டுக்கிறேன். இப்போ குக்கர்ல ஒரு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. நீங்க லோ ஃப்ளேம் இல்ல ஹை ஃப்ளேம் ரெண்டுல எதுனாலும் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வைக்கிறதா இருந்தது அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆகும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கிறதா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்ல நீங்க வந்து மாத்திக்கோங்க. இப்போ விசில் இறங்கிருச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிளைன் பிரியாணி வித் எக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ரஞ்சி குக்கிங் அண்ட் வீலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.